பச்சை முரல் இன்னைக்கு ஒரு பொடி சமைக்கிறோம், ருசிக்கிறோம். நான் ஃபோன் எடுக்கலாம். கட்டுமாடி போவா அப்படி போங்க. கட்டுமாடிக்கு எப்படி போகணும்? இப்படியே தான் போகணும். சரி, ஓகே, தேங்க்யூ. வரட்டா? போயிடாத. என்ன ரிவர்ஸ்ல போறாரு? அப்படி போட்டா அது வண்டி வந்து எங்கடா வந்திருக்கோம்? கட்டுமாவடி. எதுக்கு? முக்கத்துக்கு. கட்டுமாவடிக்கு வந்துட்டு இப்போ நம்ம மீன் வாங்க வந்திருக்கோம். மீன் இல்லாட்டி இறால் இல்லாட்டி நண்டு இல்லாட்டி எதுவுமே இல்லாட்டி போகணும். மீன் இல்லை, கிடைக்காதுடா மீன், ஒன்றுமே இல்லை. கடல்ல போயிட்டு நம்மளே வண்டியை விட்டு இறங்கி வாங்கிடுவோமா? அங்கே வந்துட்டு எந்த இடம்? ஆனால் வழக்கம் போல் ஏமாந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இது எங்களுக்கு வந்து வழக்கமாகவே இருக்கு. அது பச்சை முரல் புல்லு வண்டி கணக்குடா. பைத்தியக்கார முட்டை பண்ணதே இல்லைங்கிறது திருப்பி மிஸ் பண்ணி போயிட்டாரு. சரி, ஓகே, தானே பிடிக்கிறான். ரெண்டு பேரும் அக்கா நமக்காண்டி 100 ரூபா குறைச்சிக்கிட்டாங்க. அன்னை பயலை சரசகுளம். நானா இந்த குட்டி குஞ்சான இதான் காடை முட்டை. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, ரொம்ப குட்டி குட்டி குட்டியாக. கோழியிலையும் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். இதயம் பார்த்தீங்கன்னா இதான் கோழியில் இதை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும், இது கொஞ்சம் சின்னமாக இருக்கும். காடைன்ற கையில் போட்டுக்கலாம். உப்பு ஒரு ப்ரமோஷனே பண்ணிட்டு வந்திருக்கோம். அது ஓகே மச்சான், இந்த ப்ராடக்ட்டுக்கு ப்ரமோஷன் பண்ணதால 100 ரூபா கம்மியாச்சு. டேய் ஒண்ணே அடி. பாடா இந்த கேமரா இல்ல போட்டோ கொஞ்சம் ஸ்டடியாக இல்லை. போட்டோ ரொம்ப பெருசு, 3000 போடும். இது 500 ரூபாடா. இது 0%. இதான்டா ரேட்டு அதிகம். அதுதான் சொல்கிறேன். இது மாப்பிள்ள காடை 2 அடுப்பு அங்கிட்டு ஒன்று போடு. ரொம்ப நேரமாக கல் தேடுறாங்க, இன்னும் கிடைச்ச பாடு இல்லை. வருங்க ஃப்ரெண்ட்ஸ். இல்லை கோவிந்தா கோவிந்தா. போதும் இல்லை, அது மசாலா கடையில் போட்டு அதுக்கு தேவைப்படும். போடு. அப்படி மாதிரி இருக்குது, 2-3 பீஸா அப்படியா இருக்கு. அப்படியே இருக்கு தானே. நீ பாட்டு குண்டி கிண்டி சொல்லி அந்த அடுப்பு உணவு குனிஞ்சு போடுவேன். ரெண்டு தக்காளி போடுமா? நல்ல வேலை கவரில் இருந்தால கவருக்குள்ளே இருந்தால் அப்படி அங்கே விட்றா. அங்கேயே வச்சுங்க, ஆயில் ஊற்றுறதுக்காகல அதுதான் அங்கே வச்சது. வேலைப்பாடு எப்படி எடுக்கிறது?
ரெண்டு மீனா போடுங்கடா. இன்னைக்கு நம்ம மீன் வறுவலும் காடை அவியலும் பண்ணிட்டு இருக்கோம். பார்த்தா தெரியுமா பின்னாடி தெரியுதா? ஒரு சட்டியில் அவியலும் ஒரு கல்லில் மீன் வறுவலும் பண்ணிட்டு இருக்கோம். நல்லாடா இருக்கு. அருமையாக இருக்கு. எப்படி இருந்துச்சு? ரொம்ப நாளாச்சு சாப்பிட்டு. அது 2 வருஷம் கழிச்சு இப்போ சமைச்சு சாப்பிட்றோம். நம்மலாம் ஒன்றா சாப்பிட்றோம் நினைக்கும் போது அந்த பாட்டு பாடுறான். ராஜாக்கள் மாளிகையில் அதுக்கப்புறம் லைனை சொல்லி கொடுங்க.